இந்த எஜுகேஷன் வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியில் ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணோம். இதை நெக்ஸ்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாம், என்ன வேலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இதுலேயே பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த டார்கெட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டோடு போகணும். டெய்லி ட்ரெண்ட் என்ன, டெய்லி கேண்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, ஏன் மார்க்கெட் கீழே வருது, ஏன் மார்க்கெட் மேலே போகுது, எகனி ஏன் மார்க்கெட் கீழே வருதுன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஹை டிஜி ஸ்கொயர். இப்போ என்ன பார்க்க போனால் ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நம்மளோட சீரியஸ், அதாவது நம்மளோட லைவ் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நிறையா தாட்டி சொல்லி, பட் இந்த சீரியஸை திருப்பி நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு ரெகுலராக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய டெலிகிராம் க்ரீவில் ரெகுலர் அப்டேட் எவ்ரி மார்னிங் போஸ்ட் பண்ணுறோம். அந்த போஸ்ட்டு எப்படி நடந்துருக்கு, இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட்டோட டேரக்ஷனை ஃபைன் பண்ண நம்ம மார்க்கெட் எந்த டேரக்ஷனுக்கு போகும், எந்த இடத்துலலாம் ட்ரேடு ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எஜுகேஷ்னல் பார்ட் வீடியோவாக தான் இந்த வீடியோ மேக் பண்ணதை தவிர இதில் ப்ராஃபிட் கேரண்டியோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் பியூர் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் வீடியோ. நான் இங்கே ஓப்பனாக சொல்லிடுறேன். நிறைய பேர் இதை வந்து சிக்னல்ஸு கால்ஸ்ன்னு நினைப்பீங்க, அது கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களுடைய வேலை மார்க்கெட்டோட டேரக்ஷன் எந்த டேரக்ஷனில் இருக்குங்கிற ஒரு ஐடியா கொடுத்துருவோம். பட் அவங்க எப்படியெல்லாம் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம், எப்படியெல்லாம் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனா இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த எஜுகேஷன் வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியில் ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுடைய ஓவர்வியூவை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுவீங்கிறத நான் நம்புகிறேன். ஆக்சுவலி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நான் நம்மளோட டெலிகிராம் க்ரீவ் மெம்பர்ஸுக்கு என்ன சார்ட் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து நம்மளுடைய க்ரீவ் மெம்பர்ஸுக்கு வந்து என்ன சார்ட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஈரோ யூஎஸ்டியோட 50 மினிட்ஸ் சார்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஈரோ யூஎஸ்டியோட 50 மினிட்ஸ் சார்ட்டில் மார்க்கெட்டோட டைரக்ஷன் செல்வர்டில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது 4 ஹவர்ஸாக இருக்கணும், டெய்லி ஆகும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 50 மினிட்ஸ் ஹையை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டோட டைரக்ஷன் எங்கே அப்படின்னா செல் சைடு அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். இப்போ இந்த ஹையை டாமினேட் பண்ணாத வரைக்குமே மார்க்கெட் என்னதான் ஆகணும், செல்லு தான் ஆகும். ஸோ அந்த செல்லை எப்படி நம்ம வேலிடேட் பண்ணலாம், எந்த இடத்துலேருந்து வேலிடேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல ட்ரேட்ஸை எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுனா இந்த வீடியோவில் நான் இன்டெப்த்தாக சொல்ல போகிறேன். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஸ்கிப் பண்ணால் அந்த லாஸ் உங்களுக்கு மட்டும்தான், எங்களுக்கு கிடையாது. ஓகே வெல், ஸோ ஐ நீட் டு கோ ஃபார் த ட்ரேடிங் வியூ சார்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ட்ரேடிங் வியூ சார்ட்டுக்கு போய்க்கிறேன். இப்போது நான் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ். நான் இருக்கிற இடம் 15 மினிட்ஸ். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய வே ஆஃப் அப்ரோச்சிங்கை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில் நான் எடுத்துக்கிறேன். ப்ரீவியஸ் கேண்டில் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, என்னோடய லாஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லாகவே இருந்துருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, லாஸ்ட் கேண்டில் என்னவா இருக்குது, செல்லாக இருக்குது. அப்போது நெக்ஸ்ட் டேவுமே மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. திங்க் செல்லாகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருந்திருக்கு. அப்போது நம்மளோட டைரக்ஷன் என்னவா இருக்கணும், மேக்ஸிமம் செல் டைரக்ஷனில் இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 ஹவர்ஸுக்கு போகிறேன். எஃப்ல ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, நான் 4 ஹவர்ஸுக்கு போகிறேன். ரைட், நான் 4 ஹவர்ஸுக்கு போகும்போது நான் கொடுத்த சார்ட்டில் இருந்தது, நான் கொடுத்த சார்ட்டில் மார்க்கெட் இருந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஓகேவா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்துச்சு. நம்ம எப்படி ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம பார்க்க போகிற ஒரே ஒரு இது. ஃபுல்லாகவே என்னவா இருக்குது, 4 ஹவர்ஸ்க்குமே மார்க்கெட்டில் யாரோட ப்ரெஷர் இங்கே அதிகமாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, செல்லர் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே மார்க்கெட்டில் யார் இங்கே அதிகமாக இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் லாஸ்ட்டு ஃப்ளிப்பு நம்மளோட ஹை, இந்த ஹையை மார்க்கெட்டால் என்ன பண்ண முடியல, பிரேக் பண்ண முடியல. ஸோ 4 ஹவர்ஸ் ஆகிடுது. இந்த ஹை என்ன பண்ண முடியல, மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட் கண்டினியூவாக என்ன ஆகிட்டு இருக்கு, ஃபால் டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு மார்க்கெட் மேலே போகணுன்னா ஒரு ரீசன் இருக்கணும். பட் இந்த இடத்துல எந்த ஒரு ரீசனுமே மேலே போகிறதுக்கு எனக்கு இல்லை. மேலே போகணுன்னா என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கணும். அந்த மேலே போகிறதுக்கான ரீசன் இங்கே எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு என்ன மாதிரி ரீசன்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். இப்போ 1 ஹவரில் பார்க்க எனக்கு மார்க்கெட் தெரியும் என்ன ஆகணும், இந்த ரெட் லைனுக்கு மார்க்கெட் என்ன ஆகணும்,
கம்பல்சரி ட்ராவல் பண்ணணும். ஏன் இந்த ரெட் லைனுக்கு ட்ராவல் பண்ணணும்னா இது அப் ட்ரெண்டோடைய ஸ்விங் லோ லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைக் 4 ஹவர்ஸுக்கு போனேன், என்னோட டெஸ்டினேஷன் எங்கங்கிறத ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும். என்னோட டெஸ்டினேஷன் எங்கன்னா இந்த இடத்துல தெரியுதா, இது ஒரு மேஜர் ஸ்ட்ரெச்சரோடைய மேஜர் ஃப்ளிப்பு, மேஜர் ஸ்ட்ரெச்சரோடைய ஸ்விங்கோடைய லோ லெவல். இப்போ மார்க்கெட் டெஸ்டினேஷன் இங்கே வரணும்ல, அப்போது இந்த இடத்துக்கு வரணும்னா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த இடத்துக்கு என்னோட டெஸ்டினேஷன் நான் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போனேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோட ட்ராவல் வச்சுக்க போகிறேன். இப்போது எனக்கு தெரியுது, இப்போ இதுதான் சொன்னது, இந்த ஹையை உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ண சான்ஸ் இருக்குது, இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். இப்போ இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம் கம்மிங் டு செல். ஓகே, ஸோ அப்போது மார்க்கெட்டு அந்த இடத்துக்கு போனோம். இப்போ 1 ஹவர்லேயுமே பார்த்தீங்கன்னா கிளியர் செல்லு. ஓகேவா, 50 மினிட்ஸுக்கு போனேன். இப்போ நம்ம இருந்தது எங்கே, இந்த இடத்துல தான் இருந்தோம், ரைட்டா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 2 டைப் ஆஃப் ட்ரேட் எடுக்கலாம். ஒன்று, இப்போ மார்க்கெட் இருந்துச்சு தெரியுமா, இருக்கிற இடத்துல இந்த இடத்த உடைச்சோன்னே யூ கேன் டேக் த ட்ரேட். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எங்கே, ஸோ வி கேன் மேக்கிங் த ஹைக்கு மேலே. ஸோ ஓகே, ஒரு 250 பாயிண்ட்ஸ் நான் வைக்கிறேன். டார்கெட் அப்படிங்கிறது நமக்கு என்ன வைப்போம், 1:2, ரைட்டா. இப்போ இங்கேதான் வந்து ஒரு அல்டிமேட்டாக ஒன்று சொல்ல போகிறோம், நல்லா புரிஞ்சுக்கணும். 1:2 வைக்கணும்ல. இப்போ இந்த ரெட் லைனையும் பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா நமக்கு இன்னுமே மார்க்கெட் என்ன தான் ஆக போகுது, செல் ஆக போகுதுங்கிறதுக்கான வேலிடேஷன் கிடைச்சோம். இப்போது இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் ப்ளே த மார்க்கெட். இதுதான் லைவ் மார்க்கெட்டு, ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ என்ன இருக்கீங்க, ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஏப்பா ரிப்ளே சார்ட்டில் என்ன வேணாலும் சொல்லலாம், நிறைய பேர் இந்த கமெண்ட் பண்ணுவீங்க, கம்பல்சரி அவங்களுக்கு நான் ஒரு ரிப்ளே வச்சிடணும்ல. இந்த ரிப்ளே சார்ட் அப்படிங்கிறது யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், நடந்து முடிஞ்ச மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் டெலிகிராம் குரூப்புக்கு போங்க, F11 ஓகே, டெலிகிராம் குரூப்புக்கு போனேன், ஓகேவா. இந்த சார்ட்டு எத்தனை மணிக்கு கொடுத்துட்ருக்கோம், எந்த டேட் எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கோம், காலையில் மார்ச் 13ஆம் தேதி காலையில் 12 மணிக்கு சார்ட் அப்டேட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. 13ஆம் தேதி சார்ட் தான், ஓகே. அதோட அப்டேட்டு, அந்த சார்ட்டோடைய அப்டேட் எப்போ போஸ்ட் பண்ணியிருக்கோம்னா மார்ச் 13ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு 11 கூட்ட சார்ட்டு நைட்டு 9 மணிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குது ரியாக்ட். நம்ம என்ன சொல்லிடணும், இந்த ஐயா உடைக்க வரைக்கும் செல் ஆகும்னு சொல்லிடணும். ஸோ டெஸ்டினேஷன் ஆல்ரெடி போட்டாச்சு, என்ன ஆகுது, டெஸ்டினேஷனை ஈஸியாக கவர் பண்ணிடுச்சு, ரைட்டா. நெக்ஸ்ட் இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம், என்ன வேலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இதிலே பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ப்ரீவியஸ் சார்ட் சொல்லுவீங்க, இது இல்லை, இது லைவ் மார்க்கெட்டுங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிய வைக்கணும். லைவ் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இதுக்குள்ளே போனேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரேட்ஸை என்ன பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல ஒன்று எடுத்தாச்சு. இப்போது இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இப்போது நல்லா F11 ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த டார்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த டார்கெட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பார்த்துக்கங்க. சேம் செனரியோ தான் மார்க்கெட்டில் என்ன நடக்க, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல் கேண்டலோட ஹையை டாமினேட் பண்ணுறான்னு நான் பார்க்கணும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், ஏன்னா மார்க்கெட்டில் அப்பு கன்ஃபார்ம் ஆகணும், ரைட்டா. எஸ், இப்போ பாருங்கள், ஒரு கட்டத்தில் மார்க்கெட் என்ன ஆகுது, ப்ரெஷர் என்ன ஆகுது, எங்கே போகுது, மேலே போகுது, ரைட்டா. உடனே என்ன பண்ணணும், ஸ்விங் ஹைலேருந்து ஃபஸ்ட்டு இந்த இம்பல்ஸ் தான் முக்கியம், ரைட்டா. ஸ்விங் ஹைலேருந்து என்ன பண்ணணும், ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோவுக்கு கரெக்ஷன் செக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், கரெக்ஷன் செக் பண்ணுவேன். 5260 இஸ் அவர் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா. இப்போது
எனக்கு இதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கேண்டலோடைய பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கலாம். லாஸ்ட் புல் கேண்டலோடைய பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குதாங்கிறத கம்பல்சரி நான் என்ன பண்ணுவேன், வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஆக்சுவலி எனக்கு இந்த இடத்துல புல் கேண்டல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணுவேன்னு சொன்னேன். எனக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டேக் த செல் இன் திஸ் கேண்டல், இந்த கேண்டலில் செல் இருப்பேன். ஸ்டாப் லாஸ் எங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஆகுது. ஏன்னா இந்த ஜோனை டாமினேட் பண்ண மார்க்கெட் எங்கே போயிடும், மார்க்கெட்டு ஹைக்கு போயிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், 1:2க்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட் இன்னுமே என்ன ஆக சான்சஸ் இருக்குது, செல்லாக சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த செல்லிங்கோட நான் ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? இப்போ கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் இதுதான். புரிஞ்சுச்சா நான் என்ன செஞ்சேன், அதாவது எங்கள் டீம் என்ன செஞ்சோம், நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரியுதா? ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டோடு போகிறோம். டெய்லி ட்ரெண்ட் என்ன, டெய்லி கேண்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, டெய்லி கேண்டிலை பேஸ் பண்ணி என்ன ட்ரேட் சேர்த்தோம். ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்குன்னா எல்லா செல் கேண்டலையும் ட்ரேட் எடுக்கணும். நம்ம எடுக்கணும்னு மைண்ட் செட்டை விட்டுருங்க. இந்த இடத்துல போய்ட்டு எப்போவுமே சரி ஒரு செல்லிங்கில் போய்ட்டு லோவில் போய்ட்டு என்றைக்குமே ட்ரேட் எடுக்காதீங்க. அதேமாதிரி பையிங் போகிற இடத்துல இந்த இடத்துல போய் பை இருப்பீங்க, எடுக்காதீங்க. ஏன் மார்க்கெட் கீழே வருது, ஏன் மார்க்கெட் மேலே போகுது, எகன் ஏன் மார்க்கெட் கீழே வருதுன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையுமே சொல்கிறது அதுதான். எல்லா இடத்துலையும் போய்ட்டு இங்கே போய்ட்டு செல் எடுக்கிறது, நிறைய பேர் கீழே விலை போய் செல் எடுப்பாங்க. நோ, அது கீழே வர பை இருப்பாங்க. நோ, ஒரு மார்க்கெட்டு ஏன் கீழே விழுந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயமே ஒரு மார்க்கெட் ஏன் கீழே விழுந்துச்சு, ஒரு மார்க்கெட் ஏன் மேலே போச்சு, ஏன் எகெயின் மேலே போன மார்க்கெட் உடனே ரிவர்ஸ் ஆச்சு புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் புரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா 50 மினிட்ஸ் ஆகிப்பா. ஃபர்ஸ்ட்டு ப்ரீவியஸ் டே கேண்டில் செல் கேண்டில். ப்ரீவியஸ் டே கேண்டில் என்ன கேண்டில், செல். அப்போ ப்ரீவியஸ் டேல யார் அங்கே அதிகமாக இருக்கா, செல்லர்ஸ். அப்போது நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சாச்சு. ஸோ இன்றைக்குமே யார் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, செல்லர்ஸ். அப்போ இந்த செல்லர்ஸ் வரணும்னா செல்லருக்கான ப்ராபபிலிட்டி செட்டப் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல 50 மினிட்ஸ் ஹையை நான் மார்க் பண்ணுறேன். ஸ்ட்ரெச்சரை பேஸ் பண்ணி 50 மினிட்ஸ் ஹையை நான் மார்க் பண்ணுறேன். இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்குது, செல்லாக சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ஹையை பேஸ் பண்ணி ஃப்ளிப் எனக்கு வதிச்சிச்சு, ட்ரேட் எடுத்தேன். ஸ்டாப் லாஸ் ஹைக்கு மேலே வச்சேன். டார்கெட் எங்கே வச்சோம், 1:2 வச்சோம். நம்பர் 1 ரூல். நம்பர் 2 நமக்கு டார்கெட் வச்சுச்சு. எகைன் மார்க்கெட் என்ன ஆகுது, ஒரு இம்பல்ஸ்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், கரெக்ஷன் ஒரு விஷயத்தை கொடுக்கும். அந்த கரெக்ஷனுக்கு மார்க்கெட் என்ன ஆகும், மேலே போகும். அப்போ மேலே போய் ரெஸ்பெக்ட் ஆகணும்னு என்ன பண்ணணும், ஹைலேருந்து லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும். ஹைலேருந்து லோக்கு என்ன பண்ணணும், ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் நான் மார்க் பண்ணேன். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் டச் பண்ணால் போடுமா, மார்க்கெட் கீழே விழுந்தோமா, இல்லை. ஏன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் தாண்டி மார்க்கெட் என்ன ஆக சான்ஸ் இருக்குது, மேலே போகும் சான்ஸ் இருக்குது. அப்போது எனக்கு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் எனக்கு என்ன கிளியர் ஆகணும், கன்ஃபர்மேஷன் வேணும். ப்ராப்பராக என்ன பண்ணுச்சு, கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு, ட்ரேட் எடுத்தோம், ஸ்டாப் லாஸ் வச்சோம், டார்கெட் வச்சோம். நிதானமாக இருக்கணும். இந்த இடத்துல நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நிதானம் மட்டும்தான். ஏன்னா நம்மளோட தேஜினியஸ் க்ரூ மெம்பர்ஸுக்கு கிட்டத்தட்ட ரெகுலர் சார்ட் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேஜினியஸ் க்ரூவில் நான் ஜாயின் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணனா இல்லை, நம்மளோட ஃப்ரீ கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு என்ன அசஸ் உண்டு, தேஜினியஸ் க்ரூ அசஸ் இருக்குது. ஆனால் இந்த அசஸ் சிக்னல்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். எங்களால் முடிஞ்சதே என்ன பண்ணிடுவோம், உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஒரு ஜோன்ஸை எப்படி ரிஃபைன் பண்ணோம், எந்த ஜோனில் என்ன ட்ரேட் எடுக்கலாம், என்ன டைப் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலஜி உங்களுக்கு வந்துடும் குரூப்பில். நீங்கள் அந்த ஐடியாலஜியை உங்களோட அனலைசிஸோட நீங்கள் என்ன பண்ணணும், சிங்க் பண்ணிக்கணும். கன்ஃபர்மேஷன் வந்தோடனே ட்ரேட் எடுக்கணும். இப்போ எங்கள் டீமுக்கு நாங்கள் ஐடியாலஜி கொடுத்துட்டோம். எங்கள் டீம் என்ன பண்ணியிருப்பாங்க, இதே மாதிரி ட்ரேட்ஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இதேமாதிரி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு வித்தின் த டே கிட்டத்தட்ட ஒரு 4% ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. பட் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும், கரெக்டான லெவல்ஸை மாடிஃபை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுதான் இங்கே ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த லேர்னிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சீரியஸை நான் கண்டினியூ பண்ணணும்னா இந்த சீரியஸுக்கு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். எனவே அந்த பாய், see you.